Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம மில்க் பர்ஃபி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1/4 கப் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் மில்க் பவுடர் சேர்த்துடலாம். நான் 2 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை கலந்து விட்டுடலாம். அதிகமாக சேர்த்துக்கிட்டால் லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இப்போ நாம் பவுடர்ட் சுகர் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாதிரி இருக்கும். கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ லம்ஸ் எதுவுமே இல்லாமல் டவ் ஷேப்பில் ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்ததும் நாம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். அதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் வந்ததும் நாம் இறக்கிடலாம். இப்போ நான் ஒரு மோல்டில் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். பட்டர் பேப்பரில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த மில்க் பர்ஃபியை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு அதை ஷேப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதில் கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கலாம். அதுக்காக கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் கேஷ்யூ எடுத்திருக்கேன். அதை மேலே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது இளகி வராமல் இருக்கிறதுக்காக. இதை 1 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. இப்போ நாம் தேவைக்கு ஏற்றது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். மில்க் பர்ஃபி ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப சுலபமாக 5 நிமிஷத்தில் இந்த மில்க் பர்ஃபி ரெடி பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.